அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உருது காயிதாவினுடைய மற்றும் ஒரு பகுதிக்கு உங்களை மிகவும் அன்புடன் அழைக்கின்றேன். ஹுஷாம்தேத், நல்வரவுண்டாகட்டும். சென்ற பாடத்தினுடைய இன்னும் 2 வசனங்கள் எஞ்சியிருக்கின்றது. ஆரம்பத்தில் அதனை கவனிப்போம். தூத் கிஸ்ஸேலு, பால் யாரிடமிருந்து வாங்க, பால் யாரிடமிருந்து வாங்கட்டும் என்று இந்த 2 முறையிலும் கூறலாம். தூத் கிஸ்ஸேலு, பால் யாரிடமிருந்து வாங்கட்டும். இது ஒரு கேள்வியாக கேட்கப்படுகின்றது. वो आ गए हो तो उनको बुला लो, वो आ गए हो तो उनको बुला लो. அவர்கள் வந்து விட்டால், वो आ गए हो तो, இந்த தோ என்கிறது ஒரு நிபந்தனையை குறிக்கின்றது. அந்த அடிப்படையில் वो आ गए हो तो उनको बुला लो, அவர்கள் வந்துவிட்டால் அவர்களை அழைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து ஏக். ஏக் என்றால் தெரியும், ஒன்று. நேக், நல்லவர். மே, மே அல்லது மே, நான். கைப், மறைவானது. கைப், மறைவானது. ஹை, இருக்கிறார்கள். ஹை, இருக்கிறார்கள். மாலிக் கரீப், சமீபமான இறந்த காலத்தில் நாம் படித்திருக்கின்றோம். वो आया है, वो आए हैं, அவர்கள் வந்திருக்கிறார்கள் என்ற வகையில் ஹை என்றால் இருக்கிறார்கள். ரீஸ், பொறாமை. ரீஸ், பொறாமை. பீஜ், விதை. பீஜ், விதை. அதாவது சீட், ஏதேனும் ஒரு கனியின் விதைக்கு நாம் கூறுவோம். லீ, வாங்கட்டுமா. அங்கே லூ என்று படைத்தோம், அதாவது நான் வாங்கட்டும். தூத் கிஸ்ஸே லூ, பாலை நான் யாரிடமிருந்து வாங்கட்டும். இங்கே லீ பன்மை, நாங்கள் வாங்கட்டும், நாங்கள் எடுக்கட்டும் என்ற கருத்து. ஹுதா ஏக் ஹே, அல்லாஹ் ஒருவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஒருவன். खुदा एक है. इसमें शक न कर, इदिले संदेहम கொள்ளாதே. इसमें इदिले शक न कर, சந்தேகம் கொள்ளாதே. அதாவது அல்லாஹ் ஒருவன் என்ற விடயத்தில் சந்தேகம் கொள்ளாதே. वो, அவர்கள், படே நேக் ஹை, மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். படே, படா உடைய பன்மை நாங்கள் படித்திருக்கின்றோம். ஒருமை ஆ என்ற ஓசையில் முடியுமேயானால் அதனுடைய பன்மை ஏ என்ற ஓசையில் முடியும். அந்த வகையில் படா பெயர் சொல் ஒருமை, அதனுடைய பன்மை படே, பெரியவர்கள். ஓ படே நேக் ஹை, அவர்கள் பெரும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். உன்கே பாஸ் ரஹ், அவர்களிடத்தில் இரு. உன்கே பாஸ் என்றால் அவர்களிடத்தில், ரஹ் இரு. இங்கே பாஸ் எனும் பொழுது இடம் என்பதனை குறிக்கின்றது. இவ்வாறாக இடங்களை குறிக்கக்கூடிய நேரத்தில் அதனுடைய இசாஃபத்தின் அடையாளம், அதனை சேர்ப்பதற்குரிய அடையாளம் கே என்று தான் வரும். உன்கே பாஸ் ரஹ், அவர்களிடத்தில் இரு. கைப் கி खबर खुदा ही को है, மறைவானவற்றின் செய்தி இறைவனுக்கே உண்டானதாகும். மறைவானவற்றின் செய்தி அல்லாஹ்வுக்கே உண்டானதாகும். खबर என்றால் செய்தி. அதனை உருதுவில் நாம் முஅன்னஸாக பாவிப்போம். அதனால் அங்கே இசாஃபத்துடைய அடையாளம், இணைப்பதனுடைய அடையாளம் கி என்று வந்திருக்கின்றது. கைப் கி खबर, மறைவானவற்றின் செய்தி. खुदा ही को है, அல்லாஹ்வுக்கே உரித்தானதாகும். இங்கே ஹி என்பது खुदा ही, இறைவனுக்கே என்ற கருத்து. கைப் கி खबर खुदा ही को है, மறைவானவற்றின் செய்தி அல்லாஹ்வுக்கே உண்டானதாகும்.
கிசி கி ரீஸ் நகர், யாருடனும் பொறாமை கொள்ளாதே. ரீஸ் என்பதும் முஅன்னஸாக பாவிக்கப்படும். ஏற்கனவே முஅன்னஸ் பெண்பாலினுடைய அடையாளங்களை பற்றி நாம் படிக்கும் பொழுது இறுதியில் பெயர்ச்சொல் சீன் என்ற எழுத்தில் முடியுமாக இருந்தால் அது முஅன்னஸ் என்பதனை நாம் படித்தோம். அந்த வகையில் இசாஃபத்துடைய அடையாளம் இங்கே கி என்று வந்திருக்கிறது. கிசி கி ரீஸ் நகர், யாருடனும் பொறாமை கொள்ளாதே. பீஜ் பூதோ, பீஜ் பூதோ, விதை விதைத்துக்கொள். பூதோ என்றால் விதைத்துக்கொள் அல்லது விதை விதைத்து விடு என்றும் கூறலாம். ஏ கிஸ்ஸே லி, இதை யாரிடமிருந்து வாங்கட்டும். ஏ இதை, கிஸ்ஸே யாரிடமிருந்து, லி நாங்கள் வாங்கட்டும். மேலும் தொடர்வோம். வக்த், வக்த் நேரம். வாஸ், வாஸ் உபதேசம். ஜிக்ர், ஜிக்ர் பிரஸ்தாபம், ஞாபகம். விர்த், விர்த் வளமையானது. இதனுடைய பன்மை ஔராத் என்று வரும். ஷுக்ர் நன்றி. சுபஹ் காலை. மு வாய், மு வாய் நாம் பேசும் வாய். வாஸ் சுன் உபதேசம் கேள். உஸ்மே அதிலே खुदा का जिक्र है, அல்லாவின் பிரஸ்தாபம் இருக்கிறது. உஸ்மே அதிலே खुदा का जिक्र है, இறைவனின் பிரஸ்தாபம் இருக்கிறது. சுபஹ் கா வக்த் है, சுபஹினுடைய நேரமாக இருக்கிறது, காலை நேரமாக இருக்கிறது. மு சாஃப்கர், வாயை சுத்தம் செய். மு சாஃப்கர், வாயை சுத்தம் செய். खुदा के नाम का विर्द कर, இறைவனுடைய திருநாமத்தை வல்லமையாக ஓதிவா. खुदा के नाम का, அல்லாவினுடைய பெயர்களை விர்த் கர் வல்லமையாக ஓதிவா. और மேலும் உஸ்கா அவனுக்கு ஷுக்குர் பஜாலா நன்றி செலுத்திவா. பொதுவாக பஜானா என்கிறது கொட்டுவதற்கு தட்டுவதற்கு கூறப்படும். உதாரணமாக மேளங்களை கொட்டுவார்கள், இதற்குத்தான் பஜா என்று சொல்லப்படும். எனினும் இங்கே உஸ்கா ஷுக்குர் பஜாலா என்று கூறுவது அவனுக்கு நன்றி செலுத்தி வா. அவ்வாறு இன்றி நன்றியை அடித்து வா என்ற கருத்து கூறுவது கிடையாது. நன்றியை கொட்டி வா என்று சொல்வது கிடையாது. அடுத்த பாடம் நாம் அதனை கொஞ்சம் அவசரமாக கூறுவோம். எழுத்தோட, எழுத்தின் உச்சரிப்போட சம்பந்தப்பட்டது. இங்கே ஒவ்வொரு எழுத்துடனும் ஹாவை இணைத்திருப்பதனை உங்களுக்கு அவதானிக்கலாம். எனவே அதனை நாம் உச்சரிப்போம் அந்த ஹாவின் வாசம் வரும் வகையில். ப, ப, த, ட, ஜ, ச, த, ட, ட, க, க, ல, ம, ந, ப, பி, பு, ப, பி, பு, த, தி, து, ட, டி, டு, ஜ, ஜி, ஜு, ச, சி, சு, த, தி, து, ட, டி, டு, ட, டி, டு, க, கி, கு, க, கி, கு, ல, லி, லு, ம, மி, மு, ந, நி, நு. இதனை நாங்கள் ம, மு என்று கூறுவதில்லை. மாறாக ம, மு என்று தான் சற்று அந்த ஹா உடைய வாடை வரும் வகையில் உச்சரிப்போம். அதனை ஏன் கூறியதென்றால் இந்த பாடத்தை தொடர்வதற்காக. பாருங்கள், தஹா. தஹா என்றால் இருந்தான். மாலிபை ஈதுல நாங்கள் படித்தது ஞாபகம் இருக்கும். தூரமான இறந்த காலம். ஓ ஆயா தா, அவன் வந்திருந்தான். அடுத்து கா, கா சாப்பிடு. கானா கா, காவ் கா ஏ என்று நாங்கள் அம்ரை எதிர்க்கும் விதம் படித்திருக்கின்றோம்.
பர். பர் என்றால் நிரப்பு. பர்னா மஸ்தர்ல இருந்து வந்தது. பர்னா பர் பரோ பரியே, நிரப்பு, தண்ணீரை நிரப்புவது. இவைகளுக்கெல்லாம் பர் என்று கூறப்படும். பல் பலம். பல் பலம். தக் கலைப்பு. தக் கலைப்பு. டக். டக் விதம், தோற்றம் என்பதற்கு நாம் சொல்லுவோம். ஜட் உடனே. சத் கூரை. டப் விதம். டப் என்றால் விதம், அமைப்பு. கர் வீடு. குளவி என்றொரு மிருகம் இருக்கிறது, அதற்கு உருதுவில் பிட் என்று கூறுவார்கள். பிர் பிறகு. பொர் பறக்கும் சத்தம். சத் துவாரம். ஓட்டை துவாரத்துக்கு சத் என்று சொல்வோம். கிச் சேற்றில் செல்லும் சத்தம். கிர் இயந்திரம் சுற்றும் சத்தம். கிர் என்று இயந்திரம் சுற்றும் சத்தம். புஸ். புஸ் உமி சாம்பல் இவைகளுக்கு புஸ் என்போம். துட். தோடா கொஞ்சம் என்பதனுடைய ஒரு விதம்தான் துட். துட் என்றாலும் கொஞ்சம். அதாவது தோடா என்ற வார்த்தையினுடைய வாவை குறைத்து இங்கே இறுதியில அலிஃபையும் குறைத்து கூறப்படும். துட். ஜுக். ஜுக் என்றால் குனி. சர்கோ ஜுக்காவ் தலையை குனி என்று நாங்கள் சொல்வோம். ஜுக் குனி. சுட். சோட்டா உடைய இன்னும் ஒரு முறைதான் சுட். அதாவது வாவையும் கடைசியில் உள்ள அலிஃபையும் ஹஸ்ஃபு செஞ்சு நீக்கிவிட்டு நாங்கள் சுட் என்று சொல்லுவோம். சுட் சிறியது. கில். கில். கில் சிரிக்கும் சத்தம். குல். குல் என்றால் திற. குல். குன். குன் என்றால் குல்லன். எங்களுக்கு தெரியும், குல்லன் எனும் பொழுது குள்ளன் அல்ல, கொளுத்தவன் அல்ல, மாறாக அரிசியில மாவுல இருக்கக்கூடிய ஒரு வகையான கருப்பு நிற சிறிய பூச்சி. அதற்கு குல்லன் என்று நம்முடைய நாட்டில் கூறுவார்கள். வேறு நாடுகளில் அதனை எப்படி கூறுவார்களோ தெரியவில்லை. எனினும் அறிமுகத்துக்காக உங்களுக்கு கூறுகின்றேன். குன், குல்லன், அதாவது அந்த அரிசிகளிலே மாவிலே இருக்கக்கூடிய பூச்சிக்கு கூறுவார்கள். அல்ஹம்துலில்லாஹ். மற்றும் ஒரு பாடத்திலே சந்திப்போம். खुदा हाफिज.